எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஸ்ப்ரிங் சமோசா வித் டமரிங் சட்னி. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி கரைசல் சட்னிக்காக. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் தேவைக்கேற்ப. 1/2 கிலோ மைதா மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல மைதா மாவு கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. நல்லா கலந்துக்கணும். இந்த சமோசாவுக்கு நெய் தான் சேர்க்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்படி பிடிச்சா இந்த மாதிரி உருண்டையாக வரணும். இதுதான் பதம். இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா இருக்கும் சமோசா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு பிசைற போல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தமாக பிசையுங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். சமோசாவுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சமோசாவுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். புளி கரைசலில் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சமோசாவுக்கு பேடா போட்டுக்கலாம். ரெண்டு விதமான சமோசா பார்க்கலாம். மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சா போதும்.
இன்னொன்று தேய்ச்சிக்கலாம். இதுவும் தேய்ச்சாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த மாவு இந்த மேலே வச்சு ஈக்குவலாக பண்ணி கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுலேயும் பாதி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பாதியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாச்சா இல்லையான்னு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்துக்கலாம். இந்த அளவில் இருந்தால் போதும். எண்ணெய் சூடு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுக்கலாம். இந்த அளவில் ஃப்ரை பண்ணால் போதும். எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் இருந்தது. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் மெத்தடில் சமோசா செஞ்சுக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் பேடா போட்டாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் ஸ்டஃபிங் வச்சா போதும். ஓரத்தில் தண்ணி தடவிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம்.
கிறிஸ்பியான ஸ்ப்ரிங் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியான சமோசா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.